சன்னி டீம் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் இந்த ரவுண்டோட வினர். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாங், ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ். ஐயோ வாட் an image. அப்பா அது என்ன, அதுல என்ன தெரியுது? செகண்ட் இமேஜ் இதோ உங்களுக்காக. அதுவும் இதுவும் சேர்ந்தா எது வரும்? செக். ஹலோ ஹேமா, ஃபயர் மாடல் கண்ணில் தீ தெரிகிறது. சரண்யா, நாக்கை சொல்லிட்டு கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில் உங்களுக்காக மூன்றாவது இமேஜ் இதோ. நம்ம அண்ணன் டீம் அடிச்சிருக்காங்க. and the answer is நீ பாடுறியாடா? மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தை குழைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி ஒரு அதான் நினைக்கிறேன். மேடம் எப்படி சொல்றீங்க? அதேதான். அலை பிடித்து. நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல அதுதான் நாங்க சொல்லி வச்சிருந்தோம். பட் ஆனா இது மின் அந்த மாதிரி யோசிச்சோம். ஆனா மின் அலை பிடித்து திரும்பறக்குள்ள அவங்க அடிச்சிட்டாங்க. சரி, அப்ப நீங்க நீங்க தான் பஸர் அடிச்சிருக்கீங்க அண்ணன் டீம். சோ மின் அலை பிடித்து அடுத்து என்ன வரணும்? மின்னலை பிடித்து. மின்னலை பிடித்து தான் வருதான்றத பாத்துறலாம். பாக்கி இமேஜஸ் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். மின் வந்துருச்சு. ஐந்தாவது இமேஜ் அலை வந்துருச்சு. ஆறாவது இமேஜ் பிடிச்சிருச்சு. Well done, it is the right answer. Start music. மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டான். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூர்ச்சையுற்றான். மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூர்ச்சையுற்றார். அவளின் நாசிக்குள் நுழைந்த காற்று உயிரை தடவி திரும்பும் போது மோட்சம் அடைந்து ராகங்கள் ஆகின்றதே. மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் பொழுது முக்தி அடைந்து முத்துக்கள் ஆகின்றதே. நீங்க ஒரு கபிள் டான்ஸ் போடுறீங்கன்னு நான் ஒண்ணு போட்டேன். அவர் கழுத்துலயே ஒண்ணு போட்டாரு. ஐயோ